இஸ்லாத்து தலைவி இந்த அருந்து இஸ்லாத்து வந்துட்டீங்க. வந்துட்டேன். சரி, எங்க அத்தா அம்மாலாம் இந்த இருக்காங்க. ஒன்னும் வரல இஸ்லாத்து. வரல இஸ்லாத்து வரல. சரி, அவங்க இப்ப வீட்டுக்கு போறோம். போகலாமான்னு போறோம். இருக்கீங்க. சாப்பிட சொல்றாங்க. சரி, சரி. சாப்பிடலாமா? இந்த இதான் மயத்துக்கு எது சொந்தக்காரங்க மதத்துக்கு எதுவும் கலந்துக்கலாமா? ரைட், அழகான கேள்வி. அந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, நான் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரல இன்னும். அவங்க இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு எல்லோரும் துவா செய்யுங்க. அவங்க வராமல் இருக்கும்பொழுது நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க தர்ற சாப்பாடை நம்ம சாப்பிடலாமா? இதுதான் கேள்வி. நம்ம வீட்டுக்கு தாய் தந்தையரை பார்க்க போகிறோம், அவங்க முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க தருகிற சாப்பாடை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டை இஸ்லாம் ரெண்டாக பிரிக்குது. ஒன்று அறுத்து சாப்பிட வேண்டிய சாப்பாடு, இன்னொன்று அறுக்காமல் சாப்பிட வேண்டிய சாப்பாடு. அறுக்காமலே சாப்பிட்றது. அறுக்காமல் சாப்பிட்றது என்ன? அரிசி, பருப்பு, காய்கறி, மீன் உள்பட, முட்டை உள்பட என்ன செய்ய வேண்டியதில்லை, அறுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா சமைச்சிடலாம் அப்படியே, வழங்குதா? ஆனால் அறுத்து சாப்பிட வேண்டியதுன்னா என்ன? ஆடு, மாடு, கோழி, கொக்கு, குருவி, இது மாதிரி உள்ளதெல்லாம் என்னது? அறுத்து சாப்பிட வேண்டிய ஒரு உணவுகள். இப்போ அறுக்காமல் சாப்பிட உணவுகளை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டில் போய் யார் எங்கே தந்தாலும் சாப்பிட்ருங்க, அதுக்கெல்லாம் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. எந்த ஒரு ஆளுடைய வீட்டில் போனாலும் என்ன செய்யலாம், நீங்கள் அறுக்காமல் சாப்பிட்ற சாப்பாடுனா என்ன? சைவ சாப்பாடு தர்றாங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆம்லெட் போட்டு தர்றாங்க, அழகாக சாப்பிடுங்க. வேறு என்ன மாதிரியான மீன் வறுவல் பண்ணி வைக்கிறாங்க, நல்லா சாப்பிடுங்க. அந்த சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன இல்லை, எந்த விதமான அதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும், அது நம்பிக்கையோடு அறுக்கணும் என்கிறதுக்கெல்லாம் அதுக்கு ஷர்த்து இல்லை. ஷர்த்து இல்லாததுனால அது சும்மா நம்ம நினைஞ்சிடலாம், சாப்பிட்றலாம். ஆனால் அறுக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னால் அவங்க அல்லாவை நம்பி அல்லாவை ஏற்றுக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லா தான் பெரியவன், அல்லாவுடைய பெயரால் அறுக்கிறேன் என்று சொல்லி அறுத்தாதான் அந்த உணவு ஹலால் ஆகும். ஏன்னா அந்த உயிரை கொடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் கொடுத்த உயிரை எடுக்கிறதா இருந்தால் நமக்கு அல்லாஹ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் தான் இது, லைசன்ஸ் தான் இது. எது லைசன்ஸு? அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் உயிருங்கிறது அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனால அதை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கும் பொழுது தான் படைச்சவன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்ம சாப்பிடுவதற்குரிய அனுமதியாவது ஆக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு தான் முடியும். இது அல்லாவே நம்பாதவர்களுக்கு இது என்ன வராது, இந்த மேட்ரு வராது. அப்போ உங்கள் தாய் தந்தையர் வீட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க கோழி வறுவல் வச்சுருக்குறாங்க அல்லது பிரியாணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? இது நீனே தண்ணிக்குள்ளே அமுக்கி சாவடிச்சியா, அல்ல கழுத்து நெரிச்சு கொன்னியா, அல்லது ஏதாவது மோதினார் அறுத்தாரா, அல்லது கடையில் போய் பாய் கடையில், கசாப்பு கடையில் இதை வாங்கிட்டு வந்தியான்னு கேளுங்க. இல்லை அங்கே தான் பாயிட்டு தான் வாங்கிட்டு வந்தோன்னா அப்போ கூட சாப்பிட்லாம். இறைச்சியை கூட நீங்கள் என்ன சாப்பிட்லாம், அவங்க நம்ம முறையை அறுத்த இடத்துல தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ சென்னையிலலாம் போகிறீங்கன்னு வைங்களேன், எந்த கசாப்பு கடையிலையும் நீங்கள் இறைச்சி வாங்கி சாப்பிட்லாம். ஏன்? சென்னையில் அறுக்கிறது யார் தான் இருப்பா? முனிசிபாலிட்டியில் தான் இருப்பாங்க, கார்பரேஷனில் தான் அதுக்கு தனியாக ஸ்லாட்டர் வச்சுருக்குறாங்க, அறுக்கிற ஒரு இடம். அங்கே யார் தான் போய் அறுப்பா? அதுக்கு அறுக்கிறதுக்கு நம்ம ஆள் தான், முஸ்லீம் தான் போய் அறுப்பாங்க. எல்லாரும் இந்துக்கள் சாப்பிட்ற கடையாக இருந்தாலும் எல்லா கடையாக இருந்தாலும் சரி, சென்னையில் யார் தான் அறுக்கிறாங்க? அந்த அறுக்கிற இடத்துல நம்ம ஆலிம்சா மோதினார் மாதிரி ஆளுக்கு நின்றுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் அறுத்து போடுவாங்க. அவங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்துருவாங்க. அறுத்து சீல் வச்ச பிறகு தான் கடைக்கு விற்பனைக்கு வரும். அப்போ கடைகளில் இறைச்சி விற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கடையில் வேண்டாலும் மெட்ராஸில் இறைச்சி வாங்கி சாப்பிட்லாம். ஏன்? அங்கே அந்த ரூல் இருக்குது சென்னையில். அது மாதிரி மதுரையில் அது மாதிரி ரூல் இருக்கான்னு பாருங்கள். எங்கெல்லாம் அந்த மாதிரி ரூல் போட்டிருக்கிறான் இருக்கா? இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ரூல் படி நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்படி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் இறைச்சி வாங்குறாங்கன்னா கசாப்பு கடையில் தான் வாங்கியிருப்பாங்க. கசாப்பு கடை பெரும்பாலும் என்ன செஞ்சிருப்பாங்க, முறையை அறுத்து தான் அது செய்வாங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் கோழி, குருவின்னா கசாப்பு கடையில் போய் செய்ய மாட்டாங்க, அவங்களே வாங்கி அறுத்துருவாங்க, உசுரோட வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க. அப்போ அவங்க அறுக்காமல் அது மாதிரி இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த உணவு நமக்கு மார்க் அடிப்படையில் அதுதான் பார்க்கணுமே தவிர இது ஒரு விஷயம்.